என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம். நல்ல வருமானம் தரும் யோக ஜாதகம். அதனே அப்போ எல்லாத்துக்கும் வருமானம் தெரியாதுன்னா தராதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அது அப்படி இருக்கட்டும். அதாவது ஒரு நல்ல அரசாங்க வேலை கொடுத்து, நல்ல கை நிறைய சம்பளத்தை கொடுத்து, நிரந்தரமான வேலையும் கொடுத்து, நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு யோக ஜாதகம் இப்போ பார்க்கலாம். எப்படி இருக்கும்னா அதுக்கு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு அந்த மாதிரி நம்ம விளக்கம் சொல்லலாம். நான் பார்த்த ஜாதகம் எதா 1800 சில்லறையில் உள்ள ஜாதகம்லாம் போட்டு, இல்லாட்டி இங்கிலாந்து ராணி இல்லை ரஜினிகாந்த் ஜாதகம், கமலஹாசன் ஜாதகம் இப்படிலாம் போட வேணாம். நம்ம மோடி ஜாதகம் இப்படிலாம் எடுக்க வேணாம். என்னிடம் பார்க்க வந்த நான் பார்த்த ஜாதகம், சரிங்களா? ஏன்னா அடுத்தவங்க பார்க்குற ஜாதகம், இந்த ஆன்லைனில் விடுற ஜாதகத்தை எடுத்து நம்ம விளக்கம் கொடுக்க வேணாம். அது கொடுக்கவும் கூடாது, தவறு. ஆனால் அதை பற்றி தெரியாது நமக்கு. ஏன்னா எல்லோரும் இந்திரா காந்தி அம்மா ஜாதகம், நேரு ஜாதகம், அதுக்கு முன்னாடி லால் பகதூர் சாஸ்திரி ஜாதகம்லாம் போடுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. சரி, ரைட். அப்போ என்னிடம் வந்து ஜாதகம் பார்த்த நான் பார்த்த ஜாதகத்தை விளக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நம்ம சொல்லிருக்கோம் அப்படின்னா, நல்ல வருமானம் தரும் வேலை, இல்லை நல்ல நிரந்தரமான வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வேலை அப்படின்னா 6ஆம் பாவகம், கர்மா காரணங்களான சனியோட வலுவு. 10ஆம் பாவகம், தொழில்னா 10ஆம் பாவகம். என்னங்க 6ஆம் பாவகத்தை இருக்கிறீங்கன்னா அவன் தான் நிரந்தரமான வேலையை கொடுக்கக்கூடியவன். அதாவது ஜாதக அலங்கார புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. என்னான்னு கேட்டிங்கன்னா, உபசயஸ்தானம் 6ஆம் பாவகம் 8, 10, 11. அதாவது 3, 6, 10, 11 இப்படி 3, 6, 10, 11 இந்த பாவங்கள் வலுத்தால் அது உபசயஸ்தானம் அப்படிங்குவாங்க. அப்படின்னா நல்ல வருமானம் வரக்கூடியது, நல்ல ஒரு சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு இருக்கலாம். வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாகம் தான் அது. இப்போ பணம் இருந்தாலே வந்து எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தான் இல்லை. அதுக்கு நிறையா இது வரணும். ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது ஜாதகத்தில். இப்போ பணம் மட்டும் கிடைச்சா போதுமா அப்படின்னா, வெறும் பணத்தவா கொடுத்தா மற்றதெல்லாம் வேணாமா? சந்தோஷம் இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வேலையை மட்டும் பார்க்குறோம். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய, இல்லை நிரந்தரமான வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம், சரிங்களா? அப்போ நமக்கு தொழிலுக்கு என்ன சொல்லிட்டோம்னா 3ஆம் பாவகம், அதாவது உபதேசம்னா 3, 6, 10, 11 இப்படி வந்துடும். நமக்கு தொழிலை பற்றி பார்க்கணும். வருமானம் அப்படின்னா வருமானம் மணி 2, 11 எடுப்போம். பணத்துக்குள்ள பாவகம் 2ஆம் பாவகமும் 11ஆம் பாவகம். வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் 2ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் சேமிப்பு இருக்கக்கூடிய பாவகம். அப்போ 2 வலுவாக இருக்கணும், இல்லைங்களா? தொழில் 10ஆம் பாவத்துக்கு அதிபதி 10ஆம் பாவகம், 6ஆம் பாவகம். கண்டிப்பாக 6ஆம் பாவகம் பார்க்கணும். நிரந்தரமான வேலை, அடிமை வேலை, அடிமைப்படுத்துறது. சங்க வேலையே அவங்க கண்ட்ரோல் தானே. அப்போ ஒரு அடிமை அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இந்த 4 பாவம் சொல்லியாச்சுங்களா? அடுத்து வந்து அதுக்கு காரக கிரகம். அரசாங்க வேலைனாவே அதிகாரம் உள்ள கிரகங்கள், அதிகாரம் உள்ள கிரகங்கள் அப்படின்னு எடுத்துன்னா சூரியனும் செவ்வாயும். அதிகாரம், அதிகாரப்படுத்தக்கூடியது, அதிகாரம் உள்ள கிரகங்கள் சூரியன் செவ்வாய். வேலையை குறிக்கக்கூடிய கர்மா காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சனிதான். அந்த காரக கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடிய, பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு. அதாவது பாவகம் காரகம் ரெண்டையும் பார்க்கணும். இப்போ பாவகத்தை மட்டும் பார்த்துட்டு பாவகம் மட்டும் வளர்த்துருக்கு, அதோடைய காரக கிரகங்கள் வளர்த்துருக்கான்னு பார்க்கணும். இல்லாட்டி அங்கே கொஞ்சம் பெசக்காகும், அதாவது தவறு நடக்கும் பலன்னு சொல்கிறதில்ல, சரிங்களா? இப்போ பார்த்துடலாமா? எடுத்துக்காட்டு போட்டுட்டு நமக்கு அப்படியே பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டை நம்ம எடுத்துருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க தேனியில் பிறந்த ஒரு ஜாதகர் எடுத்திருக்கேன். நான் வந்து திண்டுக்கல்ல தான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன், சின்னாலப்பட்டியில். நம்மள்ட்ட வந்து பார்க்குறாங்களா அந்த மாதிரி எடுக்கிறதா. அப்போ இந்த ஜாதகர் பிறந்த தேதி வந்து 26/6/1982, நேரம் 5:55
மாலை பிஎம், சாயங்காலம் அப்படிங்குவாங்க, மாலைன்னு எடுத்துக்கங்க. பிஎம். தேனி மாவட்டம், தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க. வேண்டுவனாலும் பிறந்த தேதியை சொல்கிறேன். 26 6வது மாதம் 1982வது வருஷம். நேரம் மாலை 5 மணி 55 நிமிடம். சரிங்களா? 5:55. தேனி மாவட்டம், தமிழ்நாடு. ஸ்க்ரீனில் ராசி கட்டம் வருது பாருங்க. லக்னம் தனுசு லக்னம். லக்னத்திலே கேது. 6ஆம் பாவகத்தில் புதன், சுக்கிரன். அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று உள்ளார். அப்போ வலுவாக உள்ளார். 6ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாக இருந்தால் அவர் ஒரு வலுவுதான். 6ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கலாம், அந்த பாவகம் வலுக்கும். சரிங்களா? 7ஆம் பாவகத்தில் சூரியன், ராகு. நான் பார்க்குற சாஃப்ட்வேரில் மாந்தின்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம பெருசாக எடுக்கிறதில்ல தமிழ் ஜோதிடர்கள். நம்ம அதை பற்றி எடுக்க வேண்டாம். அதோடைய பலன் வந்து சனி போல் கொடுப்பார். ஒரு கெட்ட கிரகம் தான் மாந்தி, அவ்வளோதான் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 9ஆம் பாவகத்தில் 8ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன். அப்போ 8ஆம் பாவத்துக்கு அதிபதி 9ஆம் பாவத்தில் இருக்கலாம்னா இருக்கக்கூடாதான். ஆனால் இந்த லக்கணத்துக்கு அவர் யார்? நண்பர். வளர்புரை சந்திரன். வளர்புரை சந்திரன், தனியாக இருக்கிற சந்திரன் இந்த லக்கணத்துக்கு வந்து நண்பர் தான், பாவி கிடையாது. பாவி எடுக்க முடியாது. 8ஆம் இடத்துக்கு அதிபதி ஒன்று இந்த சந்திரன் வந்து பாவியை எடுத்துடலாமா? 9ஆம் பாவத்துக்கு எடுப்பார். அப்பா 9ஆம் பாவம்னா அப்பா இதெல்லாம் கெட்டுருமா? ராகு கூடையும் சேர்ந்துருக்காரு அப்படின்னாக்கும் இது அப்படி கிடையாது. அப்பாலாம் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு தான் நான் அழுத்தி சொல்கிறேன். 9ஆம் பாவகத்தில் வளர்புரை சந்திரன். ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடத்துக்கு அதிபதி இருக்கிறதும், 8ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துக்கு அதிபதி போய் லக்கண கேந்திரத்தில் தான் இருக்கார், மறைவு ஸ்தானத்தில் இல்லை. இருந்தாலும் ராகுவுடன் இணைஞ்சிருக்கார். அங்கே கூடவே மாந்தியும் இணையப்பட்டுள்ளது. வீடு கொடுத்தவன் தன் வீட்டுக்கு 12ஆம் பாவத்தில் மறைந்து போயிட்டான், அப்பா இல்லை அப்படின்னு எடுக்கக்கூடாது. 9ஆம் பாவகம் வலுப்பெற்று உள்ளது. ஆகனால் அப்பா இருக்கிறார். சரிங்களா? இந்த பாயிண்ட் வருவாங்க சில பேர். அதனால சரி. 10ஆம் பாவகத்தில் செவ்வாய் திக்பலம் பெற்று உள்ளார். கூடவே கர்மாக்காரகனான சனியும் இருக்கிறார். இப்போ 10ஆம் பாவம் கெட்டு போயிடும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. திக்பலம் பெற்ற ஒரு கிரகம். அதே மாதிரி வந்து செவ்வாய் வந்து இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி. அதாவது பாக்கியாதிபதியோ புண்ணியாதிபதியோ ஒரு கிரகத்து கூட இருக்கும் பொழுது அந்த பாவகம் வலுப்பெறும். ரொம்ப அந்த குரு மாதிரி தான், அவங்கள எடுத்துக்கலாம். அந்த லக்கணத்துக்கு நண்பர்கள். இப்போ திக்பலம் பெற்றிருக்க ஒரு செவ்வாயோட சனி இருக்கிறார். அப்போ 10ஆம் பாவத்தை பார்த்தாச்சு. அடுத்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கார். அப்போ இந்த குருவே வந்து சூரியனை பார்க்கிறார். இந்த அப்பா இல்லைங்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் பார்க்கணும். அந்த சூரியன் இந்த இடத்துல ராகு கூட சேர்ந்து லக்கண கேந்திரத்தில் இருந்து இந்த லக்கணத்துக்கு மாரகஸ்தானத்தில் இருக்கிறதுனால 9ஆம் பாவத்துக்கு அதிபதி கெட்டு போயிட்டாரு, அப்பா இல்லைன்னு எடுத்துடக்கூடாது. குரு பார்க்கிறார். ஏற்கனவே சொன்னதுனால தான். ரைட். அப்போ இவர் பிறந்தது அப்படியே வந்துடும். எதுக்கு எடுத்தாலும் நமக்கு அடுத்து வந்து தசாபுத்தி தானே. ஒரே ஒரு நிமிஷம். ஏன் 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 ஓகே. சனிக்கிழமை பிறந்திருக்கார். பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம். நம்ம ராசிலாம் சொல்லியாச்சுல்ல. அப்படிங்கும்போது அவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது அடுத்த கட்டது தசாபுத்திக்கு வந்துடணும், வருமானத்துக்கு. இது போல் கிரகமும் நமக்கு நல்ல யோகமாக தான் இருக்குது. சூரியனும் வலுவாக இருக்குது. சூரியன் இந்த இடத்துல கெட்டு போயிருச்சா அப்படின்னு எடுத்திங்கனாக்கும் வாய்ப்பு இல்லை, கிடலை. குரு பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும். ராகு கூட சேர்ந்துருக்கார். சரி, அதே மாதிரி அப்போ நம்ம அங்கே சேரும்போது டிகிரியை பார்த்துடணும். ராகு 19 டிகிரி, சூரியன் வந்து 10 டிகிரி, 9 டிகிரி வரை இருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல குரு பார்க்கிறார்.
சூரியன் வந்து வலுவாக தான் இருக்கார். லக்கண கேந்திரத்தில் தான் இருக்கார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செவ்வாய் திக்பலம் பெற்றிருக்கார். சனி கூடயும் சேர்ந்திருக்கார். என்னதான் இருந்தாலும் சூரியன் ராகு கூட சேர்ந்திருக்கிறதும் கொஞ்சம் பலனில் கம்மி தான். செவ்வாய் சனி கூட சேர்ந்திருக்கிறதும் 10ஆம் பாவத்தில் சேர்ந்திருக்கிறதும் கொஞ்சம் அதிகமாக வருமானத்தை கொஞ்சம் பிடிச்சி வரும். அரசாங்க வேலை தான். அதில் அரசாங்கம் ஒப்பந்தம் மாதிரி ஏதோ ஒரு வேலை தான். அதுங்க ஆனால் அரசாங்க வேலை தான் சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ பார்த்து சொல்லும் போது இருந்தாலும் அங்கே ஒரு சின்ன ஒரு பிடி இருக்கும். அதை இருக்கட்டும். அப்படிங்கும்போது இவர் பூர நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் பிறந்திருக்கார். அப்போ இவருக்கு பிறக்கும் போதே வந்து சுக்கிரதசை வந்துடுது. சுக்கிரதசை கிட்டத்தட்ட அவருக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் 10 வருஷம் 5 மாதம். அந்த குறையெல்லாம் சேர்த்தா கூட 11 வருஷம் கூட வைங்க சுக்கிரதசை. அந்த படிக்கிற காலத்திலே 5ஆம் கிளாஸ் அல்லது 6ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்திலே வந்து இவருக்கு வந்து யோகாதிபதியான சூரிய தசை வந்துடுச்சு. சூரிய தசை ஒரு 6 வருஷம், சந்திரன் ஒரு 10. அப்போ 16 அங்கிட்டு ஒரு 11, 27 வருஷத்துக்கு அந்த சூரியன் சந்திரன். அங்கிட்டு செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம். அப்போ கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ராகு தசை 33 வயசில் தொடங்குது. ராகு வந்து கெடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராகு தசை அலைச்சலை கொடுக்குமே ஒழிஞ்சு அது வேறு மாதிரி கெடுதல். தொழிலில் கெடுக்காது, வருமானத்தை கொடுப்பார். அவர் வந்து லக்கண யோகி கூட தான் இருக்கார், அவயோகி கூட இல்லை. வருமானத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். வேறு எதையும் அங்கே பார்க்க தேவையில்ல. இப்போதைக்கு இவருக்கு நிரந்தரமான வேலை, நல்ல கை நிறைய சம்பளம், வருமானம் வருகிறது, அதோட தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ இதில் வந்து என்ன போட்டுக்கொண்டிட்டுன்னா நல்ல வருமானம் உள்ள யோக ஜாதகம். ஏன்னா அதில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஏன்னா லக்கணத்துக்கு 7ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் இதெல்லாம் கவனிக்கும் போது அங்கே என்ன தொடர்பு கொள்ளுது, 7ஆம் பாவகத்துலேயும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடலாம். இவருக்கு திருமணம் நடக்காது, தாமத திருமணம் அப்படி எடுப்போம். இன்னைங்கயா அப்படின்னா சுக்கிரன் நல்லா வலுவாக தானே இருக்கார். அப்படின்னா 7ஆம் பாவத்துக்கு அதிபதி தன் வீட்டுக்கு 12ல் மறைந்து போய் விட்டார். இந்த இடத்துல 7ஆம் இடத்துல இருந்து கொண்டு ராகு தசை நடக்குது. ராகு இயற்கை பாவரான சூரியன் பாவர் தான், ஆனால் லக்கணத்துக்கு நண்பர். இருந்தாலும் அந்த இடத்தில் 7ஆம் பாவகத்தில் வந்து சூரியனுக்கு அந்த புதனுடைய வீட்டில் இருந்து கொண்டு வீடு கொடுத்தவன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு போய் சனி பார்வை, செவ்வாயோட சேர்ந்த சனியோட பார்வை அந்த இடத்துல விழுகுது. அப்போ தாமதமாக திருமணம் நடக்கும். அது எப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இங்கேயும் சொல்லணும்னாலும் சொல்லிடலாம். நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க இதுக்கு தான் வர்றாங்க. கிட்டத்தட்ட 2027க்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து 2026 மே மாதத்துக்கு மேலே தான் கல்யாணம் ஆகும். ஏன்னா ராகு தசையில் கேது புத்தியில் கல்யாணம் ஆகாது. ராகு தசை சுக்கிரன் புத்தியில் கண்டிப்பாக திருமணம் ஆகும். சரிங்களா? தாம்பத்திய சுகத்தை கொடுங்க, அந்நிய பொண்ணு வெளி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ராகு தசை, ராகு புத்தி, குரு அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் மாரகஸ்தானத்தில் மற்றொரு மாரகஸ்தானத்தில் இருக்கிறார். குறுக்கடத்துக்கு சனி, புதன். இப்போ புதனில் கொடுத்துருக்காருன்னா அவர் தான் கெட்டு போயிட்டார். இப்போ கேது கண்டிப்பாக சுக்கிரதசையில் கொடுத்துருவார். சரிங்களா? 11ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆட்சியாக 11ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் நடக்கும். நம்ம வந்து வேலையை பற்றி நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு ஜாதகம் எடுக்கும்போது நம்மளும் அறியாமையே சில பலன்கள் வந்துடும். அப்போ நிரந்தரமான வேலையை கொடுக்குது, அரசாங்க வேலை கொடுக்கறது, கை நிறையா சம்பளம் வருது. ஜாதகம்னு எடுத்துட்டாவே அது எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் யோக ஜாதகம்தான். அப்படியே எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் அது வந்து தோஷ ஜாதகம்னு எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே இவர் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார், சந்தோஷமாகவே இருப்பார் அப்படின்னு பலன் சொல்ல முடியாது. இல்லை, அதாவது அவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்து அவர் எப்படி இருப்பார், உயர்ந்த நிலையில் இருப்பாரா,
ஒரு பணக்கார வீட்டில் பிறப்பாரா, ஒரு ஏழை வீட்டில் பிறப்பாரா, இல்லாட்டி அவர் உயர்ந்த நிலையை அடைவாரா, அவர் எப்படி அடைவார் அப்படிங்கிறது ஜாதகத்தில் பார்க்கலாம். ஆனால் ஒரு எப்பயுமே பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பார், இன்பத்திலே மிதப்பார் அப்படின்னா இல்லை. இன்பமும் துன்பமும் கலந்தது தான் ஜோதிடம். ஜோதிடம் மட்டும் இல்லை, வாழ்க்கை. அதுக்குத்தான் நான் கோச்சாரத்தில் வருது அஷ்டம சனி, ஏழரை சனி, கண்டக சனி, புங்கச்சனின்னு. அப்புறம் தசாபுத்தி அடிப்படையில் இவருக்கு அதே மாதிரி இவருக்கு வரக்கூடிய தசாபுத்திகள் அனைத்துமே வந்து யோகாதிபதிகள் தசை. கிட்டத்தட்ட 11 வயசுலேருந்தே வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு மாரகஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் யோகாதிபதி கூட இருக்கிறார். அதாவது அந்த திருமண வாழ்க்கையை மட்டும்தான் கெடுப்பார் ஒழிஞ்சு வேலைக்கெல்லாம் கெடுக்க மாட்டார். வேலையை கொஞ்சம் இடமாற்றங்கள், ஒரு அலைச்சலை கொடுப்பார், கொஞ்சம் வண்டியில் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார், தொழிலில் இடைஞ்சலை கொடுக்க மாட்டார். அதுக்கு அடுத்தபடியாக குரு தசை வருது. குருவும் கூட அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், அவர் வந்து மாரகஸ்தானத்தில் இருந்தாலும் வக்கரம் பெற்று போயிட்டார். லக்னாதிபதியும் அவர் தான், 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். அவரே வந்து லக்னாதிபதினா சொல்லவே தேவையில்லை. அவர் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதும் வக்ரம் பெற்றிருக்கிறது கொஞ்சம் பலன் கம்மி தான், இருந்தாலும் வருமானத்தை கொடுத்துருவார், பயப்பட வேணாம். சனி சொல்ல தேவையில்லை, 10ஆம் இடத்துல இருக்கார், கர்மகாரனாக இருக்கார், ஒரு 5ஆம் இடத்துக்கு அதிபோடு சேர்த்துருக்கார். அவர் ஈரக்க சுபரானா புதனுடைய வீட்டில் இருக்கார், அவருக்கு வீடு கொடுத்த உரம் அவருக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். பாவம் பார்க்கும்போது இந்த வீடு சனியோட வீட்டில் இருக்கிறவர், அந்த வீட்டுக்கு அதிபதி ஓனர், இந்த ஹவுஸ் ஓனர் போய் அவர் மற்றொரு நண்பர் கூட அவர் அந்த புதனுக்கு நண்பருடைய வீட்டில் போய் அவர் நல்லா ஜாலியாக உட்காந்துட்டார். அதனால் வந்து கெடுக்க மாட்டாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி பொருளாதாரம்லாம் வந்துடும். அப்போ இது வந்து ஒரு யோக ஜாதகம், இப்படி தான் எடுக்கணும். அப்போ யோக ஜாதகம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா ஜாதகத்தையே பார்த்தாலும் கூட அம்மையார் ஜாதகம் யோக ஜாதகம் தான். இப்போ தான் நம்ம அம்மையார் ஜாதகம் அதில் நம்ம இந்த ஆன்லைனில் வர்றதுனால அல்ல, எம்ஜிஆரோ இல்லை நமக்கு காமராஜர் எல்லாமே இந்த ஆன்லைனில் போடுறாங்கல்ல, இந்த மாதிரி ஜாதகத்தை தட்டினோம்னா வந்துடும் அவங்க ஜாதகம்லாம். சரி, இதில் வந்து யோக ஜாதகம். அப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கர்ம வீரர் ஐயா காமராஜரை பற்றியே பார்ப்போம். அவர் வந்து நம்ம இந்தியாவில் பெருந்தலைவர் தான். அவரை பற்றி எவ்வளவோ அழியா புகழ்கள் இருக்குது குடும்ப வாழ்க்கையில். இல்லை, பேரும் புகழும் இருக்குது. மனிதனுக்கு தேவை அந்த இன்பம், அந்த மனைவி, குழந்தைகள், அது இல்லை. அதே மாதிரி ஓரொரு ஜாதகத்திலையும், அனைத்து ஜாதகத்திலையும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். எதுவுமே வராமல் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜாதகத்தை நம்ம பஞ்சாங்கம் வாங்குறவங்களுக்குலாம் தெரியும், பஞ்சாங்கத்தில் லாஸ்ட்டில் ராம ஜாதகம்னு போட்டிருப்பாங்க. சரி, ராமன் ஜாதகம்னு. சாமி ஜாதகத்திலே வந்து அவர் நல்ல யோக ஜாதகம் தான். அந்த மாதிரி அவர் இப்போ 12 வருஷம் வனவாசம் போனார்ல. அதாவது எல்லா ஜாதகத்துலேயும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். இதில் வந்து இது வந்து ஒரு யோக ஜாதகம். வேலைக்கு பற்றி நம்ம பார்க்கும்போது நல்ல யோக ஜாதகம். திருமண வாழ்க்கை இவருக்கு கிடைக்குமா அப்படின்னா, தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நல்லா ஆட்சியாக இருக்கிறார். 5ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் வந்து திக்பலம் பெற்றிருக்கார். குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவே வந்து வக்கரமாக இருந்தாலும் குரு 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார். அப்போ குழந்தை இவருக்கு இருக்கணும், இவருக்கு குழந்தை வரணும், மனைவி இருக்கணும், தாம்பத்திய சுகத்தும் இருக்கணும். 12ஆம் பாவத்தை சுக்கிரனும் புதனும் பார்க்குறாங்க 6ஆம் பாவத்திலேருந்து. இன்ப வாழ்க்கை சுகமாய் வாழணும் அவர், சரிங்களா? அதனால் கண்டிப்பாக மனைவி கிடைப்பாங்க, குழந்தைலாம் கிடைப்பாங்க. தாமத திருமணம், அவ்வளோதான். எப்போ கல்யாணம் ஆகும்னு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் முன்னாடி போய் பாருங்கள். 2026 மே மாதத்துக்கு மேலே நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? ஏற்கனவே சொல்லியாச்சு. ஏன்னா ராகுதசை கேது புத்தியில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி லக்கணத்தோடைய தொடர்பு கொண்டாலும் சில பேர் ராகுக்கு பார்வை இருக்குங்கிறாங்க, சில பேர்த்துக்கு ராகுக்கு பார்வை இல்லைங்கிறாங்க. நம்ம எப்படிலாம் எடுக்க வேணாம், அவர் பார்வையாக கூட இருக்கட்டும், எப்படியோ இருக்கட்டும். ஏன்னா பார்வை ஏன் சொல்கிறேன்னா, அவர் 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார், அதனால் கல்யாணம் ஆகும் அப்படிங்குவாங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார், இல்லாட்டி லக்கணத்தை தொடர்பு கொள்கிறார், ராகு தசை கேது புத்தியில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சில பேர் கருத்து இருக்கும். நடக்காது.
தாமதப்படுத்துகிறவன் சுருக்கக்கூடியவன் கேது. எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் நம்ம வேகமாக ஓடுறவனா ஒரு வேகத்தடை போடுறது வந்து கேது தான். ஏ வேகமாக ஓடார கொஞ்சம் ஸ்பையாக போ அப்படிங்கிறவர். அப்போ அதனால் வந்து கேது ராகு தசை சுக்கர பத்திரம் கண்டிப்பாக திருமணம் நடத்தும். தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர், நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர், திருமணம் நடந்தது. அப்போ இந்த மாதிரி தான் இது வந்து ஒரு யோக ஜாதகம். இதே மாதிரி அனைத்து ஜாதகத்துலேயும் யோகம் இருக்கும். நம்ம எடுக்கும்போது பார்க்கலாம். உடனே இந்த தோசை ஜாதகம்னு கழிக்கிறாங்க. அது எப்படி கழிக்கிறாங்கன்னு தெரியல. ராகு இருந்தால் தோஷமா, செவ்வாய் இருந்தால் தோஷமா, சனி இருந்தால் எல்லாம் தான் இருக்கும். எல்லாம் தான் இருக்கும். சரி பார்ப்போம். சரிங்களா? அது நம்ம குரலில் நம்ம இந்த பொருத்தம் பார்க்கும்போது ஐயா தோசை ஜாதகம் எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னாக்கு ராகுக்கு அது இருக்குது. 2-8 இருக்குதுல்ல, அது இருந்தால் கெட்டுருமில்ல. இப்போ இந்த ஒரு 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, கெடுத்து பூச்சி அப்படி பார்க்க தசாபத்தி நம்ம என்ன பண்ணுறது? அதே மாதிரி நாங்கள் தசாபத்தி வருதான்னு பார்க்கணும்ல. நிறையா விஷயங்கள் இருக்குது. பாவரோடைய சேர்ந்து இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் பார்க்கணும். நம்ம இப்போ யோகத்தை பற்றி பார்த்துருக்கோம். இது ஒரு யோக ஜாதகம் தான். இதே மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் போடுங்க, நம்ம பதில் தர்றேன். சரிங்களா? இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், இனிமேலும் கொடுக்கலாம். வேறு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.